பட்டப்பகலில் உயர் பாதுகாப்பு கொண்ட இடத்திலேயே மிக சுலபமாக அடையாளம் தெரியாத ஆள் செயின் பறிக்கிறார் என்றால் நாடு முழுவதும் பெண்களுக்கான பாதுகாப்பு எப்படி இருக்கும் என வினா எழுப்பியுள்ள மயிலாடுதுறை எம்பி சுதா இந்த சிக்கலை நாடாளுமன்றத்தில் எழுப்ப உள்ளதாக தெரிவித்துள்ளார். வழக்கம் போல் காலை 6 மணிக்கு நடைப்பயிற்சிக்கு சென்றோம். எதிரில் ஒரு நபர் வந்தார். ஸ்கூட்டரில் ஹெல்மெட் அணிந்து கொண்டிருந்தார். நான் நினைத்தேன் அவருக்கு வழி விட்டுட்டு போகணும்னு நான் கொஞ்சம் விலகினேன். விலகிய பொழுது ரொம்ப அருகில் வந்தவர் என் தங்க சங்கிலியை பிடுங்கினார். நான் ரியலைஸ் பண்றதுக்குள்ள துணியையும் டோர் மை க்ளோத்ஸ், துணியை இழுத்து அறுத்து விட்டார். நானும் கத்துறேன், என்னோட இருந்த சக எம்பியும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு நாங்கள் கத்தும் பொழுது அங்கே யாருமே ஒருவர் கூட வரவில்லை. ரொம்ப ஷாக்காக இருந்தது. இன்றைக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமை, அது சாதாரண ஒரு பெண்கள், படிக்காத பெண்கள், சாதாரண பெண்களுக்கு நிலைமை என்னாகும்? அதுவும் குறிப்பா டபுள் இன்ஜின் சொல்லி நமது மாண்புமிகு பாரத பிரதமர் பேசுவாரு. டபுள் இன்ஜின் இங்க ஃபெயிலியர் தான். முதலமைச்சராக ஒரு பெண் இருக்கிறார்கள், ஆனா இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை.